வணக்கம் மக்களே, நான் உங்கள் வேதை சதீஷ். இந்த வாரம் நம்ம போன இடம் பார்த்திங்க அப்படின்னா டேக்ஸ் வேல்யூ அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் போயிருக்கோம். இது எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் எங்கே இருந்தாலும் ஈரோடு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுங்க. ஏன்னா ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் நம்ம இந்த டேக்ஸ் வேலிங்க அப்படிங்கிற ஊருக்கு போக முடியும். ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் டேக்ஸ் வேலிக்கு டேரெக்டாக பஸ் இருக்குது. ஆனால் குறிப்பிட்ட டயத்தை தான் விட்டுருக்காங்க. ஒரு 12ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் அப்படிங்கிற ஒரு பஸ் இருக்குது. அந்த பஸ்ஸில் ஏறினா டேரெக்டாக டேக்ஸ் வேலியில் இறக்கி விட்ருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா கோபி, சேலம் போகிற வண்டி, நம்ம இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா பவானி போகிற வண்டி இதிலெல்லாம் ஏறினீங்க அப்படின்னா சித்தோடு அப்படிங்கிற ஒரு ஊரில் இறக்கி விடுவாங்க. அங்கேருந்து நம்ம டேக்ஸ் வேலி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிடலாம். டேக்ஸ் வேலி கரெக்டாக அமைஞ்சிருக்க இடம் பார்த்திங்க அப்படின்னா கங்காபுரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த ஊர் வந்து ரொம்ப ஒரு சீனிக்கான ஊர், சூப்பராக இருக்கும் அந்த ஊர். நீங்கள் எங்கே இருந்தாலும் ஈரோடு வந்துட்டு ஈரோட்லேருந்து டேக்ஸ் வேலி டேரெக்டாக பஸ் கிடச்சா ஏறுங்க. அப்படி இல்லை அப்படின்னா வெயிட் பண்ணாமல் உடனே சித்தோடுக்கு ஏறிடுங்க. சித்தோடு 4 ரோடு அப்படின்ட்டு இறங்கிட்டிங்கன்னா இந்த வீடியோவில் தெரியுது பாருங்கள், இதான் அந்த சித்தோடு 4 ரோடு அப்படிங்கிறது. இந்த ரோட்டில் இறங்கிட்டு லெஃப்ட் சைடு வெயிட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம கங்காபுரம் போகிறதுக்கு நமக்கு வந்து பஸ்ஸு வரும். பவானிலேருந்து உள்ள பஸ் வரும், இல்லை சேலத்துலேருந்து கோயம்புத்தூர் போகிற வண்டி வரும். இது 4 ரோடு, அதனால் வந்து மேக்ஸிமம் பஸ் அடிக்கடி வரும். பட் வந்து நம்ம இந்த பெருந்துறை போகிற வண்டியெல்லாம் இங்கே சீக்கிரமாகவே வரும், நிறைய வண்டி வரும் பெருந்துறை போகிற வண்டி. அதில் நம்ம ஏறினோம்னா நம்ம ஈஸியாக நம்ம டேக்ஸ் வேலியில் இறக்கி விடுவாங்க. பட் வந்து இந்த பைபாஸ் ரோடு, இது சேலம் டு கோயம்புத்தூர் பைபாஸ் ரோட்டில் இருக்குது. அதனால் வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டைம் தான் வண்டி இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இயர்லியாக போனீங்கன்னா கொஞ்சம் வெயிலுக்கு முன்னாடி போய் நம்ம மாலுக்குள்ளே உள்ளே போயிடலாம். அதுக்கப்புறம் நம்ம சுற்றி பார்க்குறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் டே ஆகிடும். அந்த மாதிரி உள்ள பெரிய ஒரு மால் தான். பஸ்ஸை விட்டு இறங்கணுன்னா ரைட் சைடில் தான் நமக்கு மால் இருக்குது. ஒருவேளை கோயம்புத்தூர்லேருந்து வரீங்க அப்படின்னா நீங்கள் ரைட் சைடில் இறங்கணுன்னா ரைட் சைடில் தான் உங்கள் மால் இருக்குது. இந்த மாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி சின்ன விஷயம் சொல்ல விரும்பிக்கிறேன், என்னோடய ரிக்வெஸ்ட்டாக நான் எடுத்துக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாலுக்கு போகிறதுக்கு லெஃப்ட் சைடில் இறங்குறீங்களா, ரைட் சைடு வந்து கிராஸ் பண்ணி தான் போய் ஆகணும். 2 ரோடை கிராஸ் பண்ணி தான், ஹைவே கிராஸ் பண்ணி தான் நம்ம அந்த மாலுக்கு உள்ளே என்ட்ரு ஆகணும். அப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த ரோடு வந்து ரொம்ப டிராஃபிக்கான ரோடுங்க, ரொம்ப அதிகமாக வெஹிக்கிள் வர ரோடு. கிட்டத்தட்ட நிற்கவே மாட்டாங்க. கிட்டத்தட்ட ஸ்டார்டிங்கே ஒரு 70-80 தான் வருவாங்க. ஸோ நீங்கள் கிராஸ் பண்ணக்குள்ள கொஞ்சம் பார்த்து கிராஸ் பண்ணுங்கள். அதிகமாக ஆக்சிடென்ட் நடக்கிற ஏரியா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்து கிராஸ் பண்ணி அப்புறம் அந்த மாலுக்கு போங்க, ஓகேங்களா? நம்ம சேஃப்டியாக ரோடை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம டேக்ஸ் வேலியோட என்ட்ரன்ஸ் வந்துடும். ஸோ இந்த பார்க்குறீங்க, இதுதான் அதோட என்ட்ரன்ஸு, டேக்ஸ் வேலி அப்படிங்கிற ஒரு மாலோட என்ட்ரன்ஸு. இப்போ புதுசாக நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபார்ச்சூன் சிட்டி அப்படிங்கிறது. லாஸ்ட் டைம் நான் வந்தப்போ இது கிடையாது. இந்த டைம் வந்து தான் இப்போது லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபார்ச்சூன் சிட்டி அப்படிங்கிற ஒரு இன்னொரு மால் வந்து பக்கத்துலேயே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வாங்க, நம்ம இந்த மாலுக்குள்ளே போய் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த டேக்ஸ் வேலி அப்படிங்கிறது என்ன பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ஆயிரக்கணக்கான ட்ரெஸ் கடையை ஒரே இடத்துல வச்சுருக்க ஒரு பேர் தான் டேக்ஸ் வேலி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த டேக்ஸ் வேலிக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான கடைகள் இருக்குது. பிராண்டடும் இருக்குது, அன்பிராண்டடும் இருக்குது. அது தனித்தனியாகவே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க நம்ம எப்படி இருக்குங்க அப்படிங்கிறத நம்ம உள்ளே போய் பார்ப்போம். இங்கே நிறைய செக்யூரிட்டி கேட் இருக்கா, தாண்டி தான் நம்ம உள்ளே போய் ஆகணும். ஒவ்வொரு வெஹிக்கிளுமே பார்க்கிங்க்கு தனித்தனி ஏரியா இருக்குது. இங்கே இன்னொரு ஃபெசிலிட்டிஸ் இப்போ கொடுத்துருக்காங்க, நான் போன டைம் போனப்போ இல்லை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது எலக்ட்ரிசிட்டி வெஹிக்கிள், இவி வெஹிக்கிளை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அது இந்த வாட்டி தான் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டைம் நான் போனப்போ கிடையாது. சார்ஜிங் நீங்கள் இங்கே சார்ஜ் போட்டு மாலில் பர்ச்சேஸ் பண்ண போகலாம். நீங்கள் உங்கள் வெஹிக்கிளை வந்து சார்ஜ் போட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகலாம். அப்படி நார்மல் வெஹிக்கிளாக இருந்தால் நீங்கள் பார்க்கிங்கில் போட்டு பர்ச்சேஸ் பண்ண போகலாம். இல்லை பஸ்ஸில் வந்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போய்க்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இங்கே எல்லா வகையான ஆப்ஷனுமே இங்கே கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்கிங்க்கு. அது பார்க்கிங் பண்ணிட்டு நம்ம அடுத்து போகலாம். இந்த லெஃப்ட் சைடில் காமிச்சிருக்கேன் பாருங்களேன், இது எல்லாமே வந்து சூப்பராக பண்ணுவாங்க இவங்க. என்னென்னா, இங்கே ஃபங்க்ஷன் டயத்தில், ஃபெஸ்டிவல் டயத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா ப்ளே கேமு ப்ளஸ் வந்து சிங்கரை கூட்டு வந்து பாடுறது, ஃபேமஸான சிங்கரை கூட்டு வந்து பாட வைக்கிறது, பட் வந்து பைக் ஆக்டிவிட்டீஸு, ஒரு சில விஷயங்கள் இங்கே வந்து நிறைய பண்ணுவாங்க. ஸோ அது ஸ்பான்சர் பண்ணி சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபெஸ்டிவல் டைத்தில் வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாகவே பார்க்குறதுக்கு இங்கே சூப்பராக இருக்கும். அது முடிச்சுட்டு அப்புறம் வெளில வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு மால் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மால் வந்து லோக்கல் மால் சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, அதாவது பிராண்ட் இல்லாமல் அன்பிராண்டடாக கிடைக்கிற ட்ரெஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். ஸோ இங்கே சின்ன கம்மி விலையில் உள்ள ட்ரெஸ் எல்லாமே இங்கே நீங்கள் எடுத்துக்கலாம். இதுவுமே ஒரு 1000 கடைகள் 500 கடைகள் உள்ள ஒரு மால் தான். ஒரு 500 கடையாச்சும் மினிமமாக இருக்கும், அந்த மாதிரி உள்ள மால் தான். இங்கே இந்த மாலை பற்றி நம்ம அடுத்த விஷயத்துக்கு வருவோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிராண்டட் மால் போயிடுவோம், ஏன்னா அதுதான் நமக்கு மெயின். இது வந்து நம்ம வந்து அடுத்து வச்சுக்குவோம், நெக்ஸ்ட்டு பார்ட்டில் வச்சுக்கலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதுதான் ஸ்டார்டிங்கில் இருக்கும், அதுக்கப்புறம் தான் பிராண்டட் மால் வரும். நம்ம இப்போ குளோபல் மார்க்கெட் அப்படின்னு பார்க்குறோம் பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? பெரிய கிளாஸில் எழுதியிருக்காங்களா குளோபல் மார்க்கெட். இதுதான் வந்து நம்ம பார்க்கக்கூடிய பிராண்டட் மாலு. இது பக்கத்தில் இப்போ ஃபார்ச்சூன் சிட்டி அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த முக்கோணம் மாதிரி கூம்பு வடிவத்தில் இருக்குல்ல, அந்த இடத்துல தான் வந்து நம்ம இப்போது ஃபார்ச்சூன் சிட்டி அப்படிங்கிற ஒரு மால் நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இங்கேயுமே எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தான் கிடைக்கும்.
அந்த இடம் எல்லாமே பிராண்டடாக சூப்பராக இருக்கும் எல்லாமே. ஏன்னா எல்லா தேவைகளுக்கும் உள்ள ட்ரெஸ்ஸஸ் சம்மந்தப்பட்ட அனைத்துமே இந்த ஒரே மாலில் நீங்கள் எடுத்துக்கலாம். உள்ளே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஹாஃப் டே ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு இங்கே நல்ல ஒரு இதாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்கும் எல்லாமே உள்ளே. இங்கே ஃபுட்டு ப்ளஸ் வந்து ரெஸ்ட் ரூம் வசதி எல்லாமே இங்கேயே இருக்குது. ஸோ எங்கேயும் வெளியிலலாம் போக வேண்டியது, இந்த மாலுக்குள்ளே எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம வாங்க மாலுக்குள்ளே என்னென்ன இருக்குது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம உள்ளே போய் பார்ப்போம். நீங்கள் பார்க்குற இந்த என்ட்ரன்ஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா குளோபல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிராண்டட் மாலோட என்ட்ரன்ஸு. ஸோ இது பக்கத்தில் தான் ஃபார்ச்சூன் சிட்டின்னு இப்போ ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க புதுசாக. அதை பற்றி நம்ம லாஸ்ட்டாக பார்ப்போம். இப்போ நம்ம வந்து உள்ளே போய்டுவோம், என்ட்ரன்ஸில் உள்ளே போய்டுவோம். உள்ளே போனதுக்கப்புறம் ரைட் சைடில் ரிசப்ஷன் இருப்பாங்க. நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் என்ன பர்பஸ்க்காண்டி வந்தீங்க அப்படின்றத அங்கே போயிட்டு சொல்லிவிட்டு எழுதிட்டு உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் அங்கே வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மாலுக்கு உள்ளே போங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நான் என்ன காமிக்க விரும்புகிறேன் அப்படின்னா, இங்கே நிறைய கண்காட்சி மாதிரி நிறைய ஷோ பண்ணி வச்சுருப்பாங்க. அது இங்கே ஒரு ஸ்பெஷலுங்க. நீங்கள் போனீங்கன்னா அப்படின்னா நிறைய விஷயங்கள் இங்கே தெரிஞ்சிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பைக்கு, காரு, ஃபோனு இதை பற்றியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தேவைன்னா பைக் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் அந்த டீட்டெயிலை வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு விஷயம் இந்த மாலுக்குள்ளே. அது போக இந்த மாலுக்குள்ளே சுற்றணும் அப்படின்னா நிறையா இருக்குங்க. கிட்டத்தட்ட 4 ஃப்ளோர் வச்சுருக்காங்க இந்த மாலு. இதில் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் G+3 அப்படிங்கிற மாதிரி தான் கட்டியிருக்காங்க. இங்கே வந்து ஃபன் பண்ண, அதாவது கிட்ஸுக்கான ஒரு பிளேஸு, ஃபன் பண்ணுறதுக்கான ஒரு இடம், ப்ளஸ் வந்து நம்ம வந்து ட்ரெஸ்ஸுக்கான ஒரு மாலு, அது போக ஃபுட்டு, இது எல்லாமே இங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே உள்ள ரெஸ்ட் ரூம்லாம் அவ்வளோ வந்து க்ளீனாக நீட்டாக இருக்கும். அந்தளவுக்கு வந்து பராமரித்து வச்சுருக்காங்க. ப்ளஸ் வந்து இந்த மாலை வந்து சொல்லப்போனால் ஒரு சூப்பரான மால் தான் சொல்லலாம். அந்த ஈரோடு சிட்டிக்குள்ளேயே நிறைய பேருக்கு இது தெரியாது. ஏன்னா வந்து இது வந்து ரொம்ப உள்ள பிளேஸில் இருக்குது. அதாவது சின்ன ஒரு கிராமத்தில் இருக்குது அப்படிங்கிறனால நிறைய பேருக்கு இந்த மால் தெரியாது. இவ்வளோ சின்ன கிராமத்தில் இவ்வளோ பெரிய மாலா அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் வெளியிலேருந்து வரவங்க கேட்பாங்க. ஏன்னா பெரிய மால் இது. கிட்டத்தட்ட வந்து இந்த 3 மாலையும் சேர்த்துமே ஒரு 2000 கடை அந்த மாதிரி ரேஞ்ச் இருக்கும். நீங்கள் இந்த மாலுக்குள்ளே போனாலே நீங்கள் ட்ரெஸ் சம்மந்தமாக A to Z எல்லாமே இங்கேயே எடுத்துக்கலாம். நீங்கள் வெளியில் போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் காலையில் வந்தீங்க அப்படின்னா ஈவினிங் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குற வரைக்கும் நீங்கள் ஒரு பெரிய மால் தான் இந்த மாலு, டேக்ஸ் வேலி அப்படிங்கிற ஒரு மாலு. இந்த மாலோட இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, இங்கே வந்து பிராண்டட் ஐட்டமும் கிடைக்கும், அன்பிராண்டட் ஐட்டமும் கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, அப்படி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிராண்டடாக எடுக்கிற எல்லா ஷர்ட்டு, எல்லா மெட்டீரியலுமே இங்கே வந்து ஓரளவு கம்மியாக தான் இருக்கும் ப்ரைஸு. வெளியிலேயும் இங்கேயும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா, இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெரிய கடைக்கு போகிறீங்க ஈரோடில் அப்படின்னா, அங்கே ஒரு பிராண்டு சொல்லுவோம். அந்த பிராண்டோட ரேட்டுக்கும் இங்கே விற்கிற ரேட்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ரொம்ப வித்தியாசம் இருக்கும், கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். கண்டிப்பாக என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் இந்த மாலுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா எல்லா A to Z வகையான எல்லா விஷயங்களும் எடுத்துக்கலாம். ஒரு கடை இல்லைன்னா இன்னொரு கடை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். பட் வந்து நீங்கள் ஒரு பெரிய கடைக்கு போகிறீங்கன்னா அந்த கடையில் உள்ள ஜாமான் மட்டும் தான் வாங்க முடியும். இந்த மாலுக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த கடை இல்லைன்னா இன்னொரு கடை, அங்கே இல்லைன்னா இங்கே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இது ஒரு ப்ளஸ் இங்கே. ஏன்னா ஆயிரக்கணக்கான கடைகள் ஒரே இடத்துல இருக்குன்னா நீங்கள் நினச்சி பாருங்கள் அந்த மால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. முழுக்க ட்ரெஸ்ஸுக்கு மட்டுமே அமைக்கப்பட்ட ஒரு மால் தாங்க. வேறு எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ் கிடையாது. ட்ரெஸ்ஸு மட்டுமே உள்ள மால் தான். அதுக்காக கொஞ்சோண்டு ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபன் ஆக்டிவிட்டீஸ், ஏன்னா கூட ஃபேமிலியிலேருந்து வெளிலேருந்து வரவங்க ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த ஃபன் ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய டைம் வந்து எக்ஸ்போ போடுவாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. நிறைய இங்கே ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொன்று நடந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் இங்கே போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இதுக்கப்புறம் உள்ள விஷயங்களை நம்ம பார்ட் 2 வீடியோவில் நம்ம தெளிவாக என்னங்கிறத பார்ப்போம்.